வணக்கம் நண்பர்களே. ஜிபிஎஸ் இசைத்தமிழா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. யூடியூபர்ஸ் ஆகிய நாம் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது தப்பாக வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டா இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நாம் டப்பிங் வாய்ஸ் பண்ணும்போது தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் லெக்சிஸ் ஆடியோ எடிட்டர்னு டைப் பண்ணி இன்ஸ்டால் செஞ்சுக்கலாம். லோகோ இது போல் தாங்க இருக்கும். இன்டர்ஃபேஸ் இது போல் தான் வரும். அலோ லிமிட்டட் அக்சஸ் கிளிக் செஞ்சுக்கலாம். நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோ எல்லாமே வந்துடுங்க. இப்போ அலோ நானை கிளிக் செய்யலாம். இப்போ மேலே ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆடியோ ஃபைலில் உள்ள அனைத்து ஆடியோ மற்றும் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனைத்தும் வந்துடும். இதில் நாம் ஒரு ஆடியோ கிளிப்பை செலக்ட் செஞ்சுக்கலாம். அது ப்ளே செய்ய தயாராகிடும். இப்போ ஃபஸ்ட்டாக நாம் இந்த ஒயிட் பட்டனை கிளிக் செய்வோம். நம்ம வாய்ஸ் ப்ளே ஆகுது பாருங்கள். இப்போ நமக்கு எந்த பகுதி தவறுதலாக ரெக்கார்டிங் ஆகியுள்ளதோ அந்த பகுதியை செலக்ட் செஞ்சுக்கலாம். இந்த ஓரத்தில் ஒயிட் மார்க்கர் போல் இருக்குது பாருங்கள், இந்த மார்க்கரை நகர்த்திட்டு போய் இந்த பகுதியில் வச்சிடலாம். இரண்டாவதாக இந்த கடைசியில் உள்ள மார்க்கரை நகர்த்திட்டு வந்து இந்த பகுதியில் வச்சுட்டு இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் பட்டனை அழுத்திட்டு இந்த சைடில் பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், இந்த 3 பட்டனை கிளிக் செஞ்சிட்டோம்னா இதில் கீழே இருக்குது பாருங்கள், கட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கிளிக் செஞ்சால் கட் ஆகிடும் பாருங்கள். நம்ம தவறுதலாக கட் செஞ்சிட்டாலும் பயப்பட தேவையில்லைங்க. கட் செஞ்ச பகுதியை விட்டுட்டு வேறு பகுதியை கட் பண்ணி விட்டோமே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. அதை திருப்பி ஒட்டிடலாங்க. அதை ஒட்டுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்டில் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா உள்ளே பாருங்கள் 4வதாக இருக்குது பாருங்கள், அண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கட் செஞ்ச பகுதி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுங்க. எஃபெக்ட் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க, அதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. அடுத்து இந்த கரெக்ஷன் செஞ்ச ஆடியோவை எப்படி நம்ம சேவ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மேலே ஃபைல் இருக்குது பாருங்கள், ஃபைல் மேனேஜர் இருக்குது பாருங்கள், அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடுங்க. அதுபோக கீழே உள்ள சேவ் ஆப்ஷனையும் கிளிக் செஞ்சு சேவ் செஞ்சுடலாம். அதுபோல் இது வால்யூம் பட்டன். உங்களுக்கு தேவைப்பட்ட வால்யூமை கூட்டியும் குறைச்சும் உபயோகப்படுத்திக்கலாங்க. மேலே லாஸ்ட்டில் 2 ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் பட்டன். இது ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆடியோ அகலமாகிட்டே இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஏதோ ஒரு பகுதியை மைனூட்டாக நீங்கள் கட் பண்ணோம்னாலும் இந்த ப்ளஸ் பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆடியோ நல்லா விரிஞ்சு எந்த பகுதியை நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த பகுதியை கட் பண்ணிக்கலாம். இது மைனஸ் பட்டனில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா அது குறைஞ்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடுங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.